மாணிக்கா பெரியம்மா பெரியம்மாவா பெரியம்மாவா? ஐயோ ஊட்டு ஞாபகம் வந்து போய் ஆமா சூப்பரான பீக்கர் பிகர் பிகர் பீக்கர் எடுத்து போய் ரேடியோ ஐயா 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 சத்தம் போடாதீங்க. அழகான பொண்ணு பொண்ணு வெளியே போய் வருது. அந்த பொண்ணு வந்தது. ஆமா இந்த பொண்ணு வந்து ஆடிச்சு. இந்த பொண்ணு எங்க போயிருக்குது? உச்சாவோட போயிருக்கோம். உச்சாவா? உச்சானா என்ன? யூரின். யூரின்னா என்ன? ஒன் பாத்ரூம். ஏன் இம்மா ரூம் இருக்குள்ள ஒன் பாத்ரூம் போய்? ஐயோ ஏண்டா ஒன் பாத்ரூம்னா என்ன? ஏண்டா ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் கணக்கு இல்ல பின்ன ஒன் பாத்ரூமா? ஒன் பாத்ரூம் போயிருக்கோம். ஒன் பாத்ரூம்னா என்ன? ஐயோ சிறுநீர் கழிக்க போயிருக்கா. சிறுநீர்னா என்ன? ஐயோ ஐயோ ஏண்டா டேய் எங்கடா விட்டாது? என்னத்த விட்டா? அந்த பொண்ணு எங்க போயிட்டு? ஏண்டா இப்ப என்னடா உனக்கு என்ன விளக்கம் தெரியல? விளக்கம் வேண்டும். ஆமா அம்மா நேரம் வந்து அழகா ஆடிச்சு பாடிச்சு. ஆமா அந்த பொண்ணு எங்க போயிடுது? ஏண்டா அதான் யூரின் போயிருக்கோம். யூரின்னா என்ன? உச்சாவோட போயிருக்கோம். உச்சானா என்ன? ஒன் பாத்ரூம் போயிருக்கோம். ஒன் பாத்ரூம்னா என்ன? அப்புறம் அப்படிதான் எனக்கு வர்ற கோபத்துக்கு நேரம் ஒக்க கட்ட போயிடுவேன். பாப்பா கிட்ட போயாது. நீ பேசுவதெல்லாம் தமிழ் கிடையாது. ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் கலந்து கலந்து பேசுறேன். இப்ப நான் பேசுறதுலாம் ஆங்கிலம் மலையாளம் கன்னடம் இதெல்லாம் பேசுறேன். நான் சொல்ற மாதிரி சொல்லணும். தூய தமிழ்ல நான் சொல்ற மாதிரி சொல்லணும். சொல்றாங்க பாப்போம். இதெல்லாம் ஒரு டைட்டில். ஆமா நான் சொல்ற மாதிரி சொல்லணும். எப்படி? தூய தமிழ்ல அழகான பெண் ஒருவள். அழகான ஒரு பெண் ஒருவள் இங்க ஓடி வந்தால் ஆடினால் பாடினால் ஓடினால் இப்பொழுது மூத்திரமே போயிருக்கான். வாத்தியார் பேர புள்ளா என்ன பண்ண என்ன வச்சுக்கிறீங்க? ஆமாமா அந்த மார்கழி மாசத்துல குளிர் தாங்காத கொண்டு போட்டு குளிர் காஞ்சி கிடப்பாங்க அதை சொல்றோம். அனல் யாரு கிளம்பும் கோபம் அவனுக்கு அடியே கனகா இப்பதாம கலகொத்த போய்க்கிறான். ஆமாமா மீனா இப்பதான் மீன் வைக்க போய்க்கிறான். மீன் வைக்கிறான். ஆமா அடியே ஆராயி எல்லாம் கூத்து பார்க்க வந்துட்டாங்க. ஆராய் எந்த கூட்டுல ஆராயுதுன்னு யாருக்கு தெரியும்? ஆராய் இல்ல ஊருல ஆராயலாம். என்ன பேர் வச்சு கூப்பிடலாம்? அடியே டவுன் பஸ் இந்த பேர் வச்சு கூப்பிடாது. ஆம்பளை புறா பின்னாடி யாரு? யாருறாங்க? பொம்பளை புறா பின்னாடி. பொம்பளை புறா
பூரா பின்னாடி ஏறு ஆமா. ஆம்பளை பூரா முன்னாடி ஏறு சரி. கழிவாடு நீங்க ஆமா. இந்த டவுன் பஸ் கண்டக்டர் ஆமா. ரொம்ப மோசமான ஆளு ஆமா. இங்க யாருன்னா இருக்கு பாரு. எங்களுக்கு தான் முன்னுரிமை. ஆமா ஆமா இப்ப பெண்கள் அத்தனை நாங்களாம் மேல, நீங்க தான் மேல ஆமா. நாங்கெல்லாம் கீழையா நாங்களாம் கீழே. உங்களுக்கு தெரியுமா இப்ப? எப்போ உங்களுக்கு ஆமா. பஸ்ல வர சீட்டு இல்ல. ஆமா சரி. ஆ, இல்லையா? ஆமா. எதை எடுத்தாலும் ஆமா நான் என் காலு. வா, 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 வா. டவுன் பஸ் வேணாம். சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். அடியே காலன்று. ஐயோ அம்மா. எம்மா, எம்மா. அது வேணாம். ஒண்ணு நான் தூக்குவானுவே. அப்படியே தூக்கி பார்த்து ஒண்ணு கிச்சுக்குவானுவே. ஒண்ணு நான் தூக்கி பார்த்துட்டு அப்படியே அதுல பேர் ராசி மட்டும் சரியில்லை சரி இல்லைண்ணா. டமார் டமார் அடியில புடிச்சு அப்படியே கீப்பானுவே. அப்படியா? காலம்ன்றா. அது வேணாம். அடியே தீபம் கையும். தீபம் எரிஞ்சா உனக்கு தெரியாது? ஏய், அதான் ஆயுதம் பிச்சு. ஆமா. கேட்டு. ஆமா. தீபம் என்றால் தீபம் என்றால் தீபம் இருதயம்னா ஆமா. உனக்கு விளங்குது இல்ல. தெரியலமா தீபம்னா தீபம்ன்றா விளக்கு இருதயம்னா மார்பு மார்பு. விளக்கு மார்பு. தீபம்னா விளக்கு, ஆமா. இருதயம்னா மார்பு. மார்பு. இது ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து சொல்லு. விளக்கு மாறு எனக்கு பாரு தொடர்பு கட்ட. நாம உலகிட்ட போட்டலாமே ஆம்பளை இல்லையா நமக்கு கோபம் பறக்கல. கோலம் வந்து விட்டது அதான் ஏழு பேருக்கு கவுந்த. மாடி நகை ஓடுறது யாரு நீ போய் சேர்றா நம்ம என்ன பண்ண பாருங்க. ஆடு ஆடி ஓட்டா ஒத்த ஒத்த ஆடி ஓட்டா. என்னமோ பாட்டு பாடுறான்னு நினைக்கிறேன். அகலம் எப்படா குறைஞ்சு போச்சு பையா? ஓ அகலம் எப்ப குறைஞ்சது? அது பார்த்தோன்னே பண்ணி போய் இல்ல, ஒரு பொண்ணு வந்தா கமரேடி பையா, அது கிளம்புற மாதிரியா நான் பாட்டு பாடுறேன். கிளம்புற மாதிரியா போன குடும்ப கிளம்பா அட கமரேடி ஐயா பெரியவங்களே இங்க பாருங்க என்னமா பாடுறா. பிள்ளைங்க பையா நான் கிடையாதுமா. அதான் கேட்டேன். பொம்மரேடி பார்த்தா அப்படியே கோயில் கட்டி கும்பிடுவோமா நான்? அப்படிலாம் இருக்கணும். என்ன தத்தது ஒரு தாய். நாட்டில பெண்கள் எல்லாம் ஒரு தாய். நான் எப்படி எனக்கு தெரியும்? மலர் கொடுத்தேன் கைமொழிக்க மலர் கொடுத்தேன். மலர் கொடுத்தேன் கைமொழிக்க மலர் கொடுத்தேன். மங்கையம் போர் ராஜாத்திக்கு நானான். இது ஒரு சீராட்டமா? ஓ என்னை கொண்ட தாராட்டுமா? மலர் கொடுத்தேன் இது எப்படி இருக்கு? அது இல்லையா? அம்மாடி ஒன்னேடி பால் வந்த
பெரிய மனுஷன் ஆமா இல்ல ஆ, ஆ. நான் தான் ஏதோ ரோல் நான் ஏதாச்சும் அந்த அம்மாவை கேட்காது எந்த பொண்ணுல கை வச்சுக்கிறேன் பாத்தியா நீ பெரிய மனுஷன் பாத்தியமா ஐயா பெரிய நான் உங்ககிட்ட வேலை செஞ்சு இவ்வளவு நேரம் நீங்க வேலை செய்தீங்களே உன்னை கேட்காது எந்த பொண்ணை எடுத்துக்கணும் புடிச்சுக்கணும் தொட்டுக்கணும் எதை எடுத்துக்கிற புடிச்சுக்கிறேன் பாரா நம்ம இப்ப தண்ணி கூட எடுத்துட்டு வருவாங்க நான் புடினாதான் பிடிப்பேன் மேலகத்து புடிப்பா தவளை எடுத்து வருவாங்க தவளை மேல. மேல மேல தவளை 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 அடுக்கு மேல அடுக்கு மேல 2 தவளை தர முடியும் அந்த மேல எடுக்க முடியுமா அப்பெல்லாம் ஆ. குளம் ஆமா. ஒரு ஊருக்கு ஒரு குளம் இருக்கும் ஆ. 4 பக்கம் ஒரு குளத்துக்கு 4 பக்கம் ஆமா. படி இருக்கும் அப்ப போய் இந்த மாதிரி ரெண்டு தொடர்ந்து அண்டு விடும் ஆமா மேல ஆமா மேலகத்து எடு ஐயா அப்படின்னா மேலகத்து போய் எடுப்பேன் ஓ மேல இருக்கிற ஐயா இத புடியா எது தவளைடா தவளை தவளை மேல அடியில பிடிக்க ஐயா இத கொண்டாந்து வையா ஐயா இன்னத்த வையா மேல பிடி போய் அங்க கொண்டு போய் வையா ஐயா உள்ளார நீங்க மேல பிடினா மேல பிடிப்பீங்க ஆமா அடியில பிடிக்கிறா அடியில பிடி கீழே புடினா புடிப்பா மேல ஏறினா ஏறுவேன் பர்ண மேலடா அப்பெல்லாம் பர்ண போட்டுருப்பாங்க பர்ண போட்டுருப்பாங்கடா அப்பெல்லாம் பர்ண கூரை வீடு பர்ண போட்டிருப்பாங்க அதுல மேல விரவு கிடக்கும் அந்த அம்மா ஏறுவாங்களா ஏற மாட்டாங்க நான் மேல ஏறுவேன் அந்த விரவு எடுப்பேன் அப்படியே கூட அந்த அடுப்புல விடுவேன் எது உள்ள விடுவா அடுப்புல அடுப்புல இந்த மாதிரி எத்தனை மாதிரி கிளம்பிங்க நீங்க ஏன்டா ஏன்டா ஆனா திருடுறதுக்கு முன்னாடி பதனத்துக்கு இடம் பார்த்தாலும் நீ ஒரு ஆள் தான் அந்த மாதிரி அம்மா கிழமை உங்ககிட்ட வேலை செஞ்சேன் இது வரைக்கும் நான் கேட்காம எதுவும் வைக்க மாட்டேன் இல்ல இல்ல என்ன வைக்கணும் இல்லடா அந்த அம்மா வீடு கோபத்தை வர்ற மாதிரி எதுவும் வைக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் ஆமா இனிமே இது எனக்கு புண்ணியம் கிடையாது ஏன் காக்கா நாங்க என்ன சொன்னோம் இப்ப நீ கவுரு எடுத்து போறேன்ற ஆமா நான் போய் தூங்க மாட்டி போறேன் எதுக்குடா எது வர வேண்டும் ஆமா அன்பு வணக்கம் ஆஹா சபையை பார்த்தாயா பாட்டு சரி சரி பேசாதீங்க கற்பகம்போன சபை திருவாகி லட்சுமி மேடாச்சி முடிஞ்ச அப்பன ஐயனாரப்பன அருளையும் ஆமா வீரப்பசாமி அருளையும் மகா மதிவேந்திர சுவாமி அருளையும் பெற்ற ஆமா இது மாபெரும் சபை மாபெரும் சபை இல்லையா எல்லா ஊர்லயும் கூத்தாடுற அங்க பாரு எப்படி இருக்கு பாரு சபை 11 ஆச்சுனாக்கா எல்லா ஊர்லயும் ஆன மாதிரி ஆமா இது சபை கல்வி கல்வி அதிகமாக கட்டி விட்டு அறிவில்லாமல் ஜெகமோகனம் பாட இந்த கிழக்கூத்தாடு ஆமா செப்பரிய வித்து கட்டோர் இல்ல கிழக்கூத்தாண்டு பேரு பாக்களித்தவள் ஆர்ப்பாட தெய்வம் பூக்களிக்கலாக புகழ்ந்தடைக்கு இந்த மன்னன் பார்ப்பார் மகிழ்ந்தடைக்கு சேலை கொடுப்பார் செம்பல் கொடுப்பார் பாலை கொடுப்பார் மகிழ்ந்தடைக்கு இது யாரு இது யார் தெரிவித்தது பாண்டியனுடைய சபையிலே தினந்தோறும் சென்று கவி பாடும்படியான கம்பரு ஒரு நாள் உனக்கு எல்லா வேணுமா நான் தான் எனக்கு தினந்தோறும் பாண்டிய சபைக்கு போக முடியாத கம்பரு அவங்களே எவ்வளவு அமைதியாகிறாங்க பாரு அது இவன் என்ன சொல்றான் இந்த பொண்ணு வந்து ஆடுச்சு இவ்வளவு அழகா ஆடுது இது வயசுக்கு வந்திருக்குமா வந்திருக்காரா அவங்க யார் கேட்டது கேக்குறான் பாரு அந்த கருப்பு சட்டை அவன் கேக்குறான் இவன் பக்கத்துல இருக்கிறான் பாரு இவன் என்ன கேக்குறான் ஏண்டா அது வயசுக்கு வந்துதா வயசுக்கு வரலையா நான் போயா பார்த்தேன் தண்ணி ஊத்தக்குள்ள இத பாத்து கூட வயசுக்கு வந்தா வயசுக்கு வராது தாலி எடுத்து உள்ள வைங்க நான் தாலிலாம் இருக்க மாட்டேன் கவுத்து மட்டும் தான் எடுத்து போவோம் தாலி எடுத்தனா கிராமம் குறைஞ்சிரும் கம்பர் இப்ப எப்படி ஒரு நாளைக்கு தினந்தோறும் சேர்ந்து கவி பாட கம்பர் ஒரு நாளைக்கு 10 நேரம் ஆயிடுச்சு ஆமா வேக வேகமா போறாரு சரி அந்த சபைக்குள்ள இருக்குது பெருத்த கூட்டம் ஏராளமான கூட்டம் அங்க என்ன நடக்குது என்ன நடக்குது தொம்பராடுமையான ஆட்டம் பஸ் ஸ்டாண்டு பெண்ணா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் ஒரு கயிற்று ஏறி ஆள விட்டு பஸ் ஸ்டாண்ட்ல தாய்மார்களே தந்தைமார்களே அன்பு சகோதரர்களே ஒரு ஊரா ஆட்டோ ஆடி பார்த்தா கரும்பு வெட்டி பார்த்தா களை கொத்தி பார்த்தா இல்லையா சிக்குமுடி வித்து பார்த்தா அதெல்லாம் சரி வரல சொல்லி பஸ் ஸ்டாண்டா வித்த காட்டுறான் ஏதோ வந்தா உள்ளது கையில உள்ள காலில் உள்ள கையில உள்ளது ஆயோ 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 ஆயோ
பெஷாண்டர் வந்து கட்ட பைத்தியம் மாதிரி இருக்கு. அதான் கேக்குறேன். இந்த கலை இருக்கு ஆமா 64 கலையிலே 64 கலையிலே அது ஒரு கலை, ஆமா சிறந்த கலை. முதல் இது பெஷாண்டர் வந்து கட்ட ஆமா ஏழை செய்யும் கலையை தொழில் வந்து செய்யும். நாங்க அவங்க செய்ய முடியாத தொழில் அவங்களும் செய்யும். அந்த லைவ் காலேஜ் வந்தியா? எல்லா கலையும் அங்க இருந்தது. ஆமா. அங்க சென்னையில லைவ் காலேஜ்ல எல்லா இந்த 64 கலையும் பூரா கலையும் பார்த்தோங்க. ஆமா பூரா கலையும் படிக்கிற பிள்ளை கலை விழாவுல பூரா பேரும் இருந்தாங்க. அந்த நிகழ்ச்சி அந்த கூட்டத்தை பார்த்து நிக்கிறாங்க எல்லா கூட்டமும். எல்லா கூட்டமும் அங்க பாண்டிய மன்னன் நிக்கிறாராம். ஆஹா. கம்பர் கம்பர் போனத பாண்டியன் பார்க்கல. ஆமா அப்பதான் கம்பர் பார்த்து அந்த கைது ஏறுமையான அந்த பெண்ணை பார்த்து பிள்ளை பார்த்து புகழ்ந்து பேசினாராம். புகழ்ந்து பேசுகிறான் அந்த பெண்ணை பார்த்து ஆஹா. எப்படி எப்படி இவ்வளோ கல்வி ஆமா கடல் எவ்வளவு ஜலம் இருக்கும் ஆமா அவ்வளோ கல்வி கற்றிருந்த நானு என்ன புண்ணியமான ஆஹா அலைகள் அம்பளவே நமக்கு கல்வி கல்வி அதிகமாக கற்றுவிட்டேன் அறிவில்லாமல் அறிவில்லாமல் இந்த ஜெகமோகனம் பாடு ஆஹா இந்த கிழக்கூத்தாடி பேர் அவரு கவ கூத்தாடி செப்பரி கற்றோடல்ல இவ்வளோ வித்தையை கத்து இருந்த நானு ஆமா என்ன புண்ணியமான நான் ஒரு பொண்ணா பிறந்திருந்தா இந்த மன்னன் பார்த்திருப்பார். ஆமா. இந்த கயிற்றில ஏறி நான் ஆடி இருப்பேன். மன்னன் பார்த்திருப்பார். ஆமா. மகிழ்ந்தனுக்கு சேலை கொடுப்பார், ஆஹா. செம்பொன் கொடுப்பார், மாலை கொடுப்பார். மகிழ்ந்தனுக்கு ஏய் 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 அப்படின்னு புகழ்ந்து பேசினாராம் கம்பர். கெட்டிக்காரன் ஒரு நேரத்துக்கு ஒரு நேரம் மாறி கோவம் வந்து உங்க குஞ்சு கடிச்சிருவான். அது கோவம் ஆச்சுன்னா ஆமா ஆசாரத்துல இருந்து குஞ்சு கடிக்க வந்துறாங்க. அப்பேற்பட்ட ஆமா இந்த அமர்ந்திருக்கிற தாய் அத்தனை பேரும் ஆமா அபபிராட்டி சமமாகும் அபிப்ராட்டி சமமாகும் இங்க இருக்குமையான சித்தாமூர் கம்பெனி பார்த்தா ஆமா சித்தாமூர் கூட்டம் மாதிரியே தெரியுது. சித்தாமூர் ஒரு சபை மாதிரி தெரியுது. ஆமா. இல்லையா? ஆஹா. அங்க இந்த மாதிரி இவ்வளவு ஒரு அழகா இவ்வளவு ஒப்பா இருப்பாங்க. இவ்வளவு கூட்டமா இருக்கும். ஆமா குடிச்சிட்டு நேரம் எங்க பக்கமா இருந்தா அப்ப குடிச்சிட்டு இந்த பத்திரிக்கை கிழிச்சு எடுத்து முடிப்பாங்க. கூத்தாடி டேய் அப்பேற்பட்ட ஆஹா. மாபெரும் சபை மாரியம்மா ஆவர் சபை அப்பேற்பட்ட தாய் தந்தை இருக்குமே கம்பருக்கு ஒப்பாகவும் அது அவைபிராட்டிக்கு ஒப்பாகவும் இருக்குமே மாபெரும் சபை சபை. சபை நோக்கமாக ஆமா. என்னுடைய நாடு என்னுடைய தேசம் ஏடா பாக்குற கம்பெனி அதோ பாரு பாரு ஏமா உன்னுடைய தேசம் எனக்கு என்னன்னு தெரியும். இப்ப ஆடிக்குது இந்த கம்பெனி வந்து இது அகர சித்தாமூர், நீ வந்து காடனூர் சித்தாமூர் திருக்கோவிலூர் பக்கம் போற வழி. சரி காடனூர் சித்தாமூர் சேர்ந்த ஆமா கண்ணன் நாடக சரி சரி ஏடா டேய் போன வாட்டி புண்டோம் போன வாடி நான் அதே கேட்டேன். அதை மாதிரி என் ஊர் என்ன அம்மா வந்தாங்களே அந்த மாறு வேஷம் இந்த மாறி வேஷம். இந்த மாதிரி வேஷம் மாறி வேஷம். இப்ப வந்து நான் வேடம் ஏய், ஏய். நான் யாரும் தெரியாது. ஏம்மா, நீ யாரு காசி பாபி பட்டணம் உன் பேரு உன் ஊரு இதெல்லாம் கேட்டு நான் ஆதாரடைய பதிவு விளக்கமாக சொன்னா என்னை மாலையிட்ட மன்னர் யாரு? நீ யார மாலையிட்ட யார வேலை வேலை மாணிக்கம் ஓ காசி மன்னன் மாணிக்கம் மகாராஜா ஒரு ஆத்தி பாத்துக்கிட்டாங்க நீ பாத்துக்கிட்டு தான் இருப்ப ஒரு மயிரி அந்த வெட்ட காசி மன்னனுக்கு இந்த மலையா வாய்க்க முடியாது. வாய்க்க முடியாது. என்ன பேரோ ஆ. லீலாவதி. காலையிலேயே களை கொத்த வரல மொத்தம் 12 ஆள் அமர்த்தினாங்க. 11 ஆள் வந்து அவங்க மணியில அவங்க களை கொத்துறாங்க. இந்த 12வது இருக்கிற நீலாவதி நீ ஏன் களை கொத்த வரல? எந்த நீலாவதி உன்னை களை கொத்த காசு வாங்கியிருந்தா என் வீட்டு பக்கத்து வீட்டு நீலாவதி. அப்படி என்னுடைய மன்னவரை மாலை இட்டு ஆமா. அவருக்கு நான் எப்படி நடந்து வரேன் எப்படி இருக்கும்? காசி மாவட்டத்தை காசி மாவீர் பட்டணம் நீதி நேடி ஒரு ஆட்சி மன்னவர் ஆஹா. காசி மன்னன் காசி மன்னன் காசி மன்னனுக்கு மாலை இட்டு
இருந்து உங்க மயில் மாலை விளக்கேறும் ஆன்மா இருக்கணும். கரும்பு இல்லை தந்தை மனப்பாயும் அறுத்தால் அறுத்த வரும் அறுத்தால் பயிராகும் அறுத்த தாலிகளை அங்கத்தன் கூடுகட்டும் ஒரு கட்டு கலங்கானும் ஒரு கதிநெல் ஒரு விளக்காகும் மாடு கட்டி போர் அடித்தால் மாலாக தென்னல் என்று யானை கட்டி போயிருக்கானே பெண்மதிக்கு சமம் பண்ணிருக்கானே நாடு நாட்டை வழிவாங்கி வந்த என்னுடைய ஆண்டவர் என்னை மாலையிட்ட மன்னவர் காசி மன்னனை மாலையிட்டு காசி பண்ண மாலை இவ்வளவு பெருமையோடு நான் வாழ்ந்து என்னுடைய மாசத்தை கண்டு ஆயுஷ் வந்து எனக்கு அப்படியே கிளம்புதுற நல்லாதான் வந்தாங்க நல்லாதான் போனாங்க எனக்கு அப்படியே துணுக்கு துணுக்குன்னு கிளம்புதுறா உனக்கு கிளம்புறதுக்குள்ள இவனுக்கு கிளம்ப மாட்டேங்குது ஒரு பொம்மையாட்டி ஆயுதா ஒரு பொண்ணுன்னா பேயும் மனமே ஒரு பொம்மையாட்டி அழுகுறாளே தீயும் போகும் என் மன்னருக்கு எனக்கு பின்பற்றி ஆழ்வதற்கு இந்த நாட்டை செங்கோல் பற்றி ஆழ்வதற்கு இல்லை இல்லை அம்மா இது என்கிட்ட வந்த உடனே சொல்லிருக்கூடாது அம்மா இருக்கு நான் கொடுத்துருக்கிறேன் புள்ள அப்படியா ஆமா ஐயா 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 நாட்டு வைத்தியரே ஐயா வைத்தியரே ஐயா புள்ள ஐயா என்ன பண்ற நீ எனக்கு புள்ள கொடு ஐயா அதுக்கு காலை பிடிச்ச புள்ள கிடைக்கும் இல்ல காலை பிடிச்ச புள்ள இல்லாம வைத்தியமா காலை பிடிக்கல அப்புறம் எதை பிடிச்சா ஐயோ கடவுளை காலை பிடிச்சா கொட்டா சாஞ்சுக்கு ஏந்துரு வைத்தியம் வைத்தியம் சொல்லுவோமா ஆமா சரி உங்க ஊர்ல சிவன் கோயில் இருக்குதா கோவில் பெரிய கோயில் இருக்குங்க அதுல ரேடியா பூ மாதிரி மஞ்சளா இருக்கு பூ பார்த்தா ஆமா இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துல பெரிய கோவில் ஈஸ்வரன் கோவில் விஸ்வநாதர் கோவில் ஆமாமா அதுல ரேடியா போனதாட்டம் இருக்கு பூ பார்த்தா மஞ்சளா அது பேரு மஞ்சள் பார்த்தா அப்படி பத்து பச்சா நின்றுட்டா இருக்கும் ஆமாங்க பெரிய பெரிய பூ பூத்துருதுங்க ஆமா அது பார்த்தா மஞ்சள் அலரி சரி அது கொட்டை பார்த்தா நல்ல பச்சை பச்சையான்னு இருக்கும் உண்டு உண்டியா சரி அதுல ஒரு 3 கொட்டை எடுத்தா போறோம் 3 கொட்டை இல்ல 30 கொட்டை ஆமா 30 கோட்டில 3 கோட்டில புள்ள பிறக்கும் சொல்லுங்க ஐயா அந்த 3 கோட்டி ஐயா நான் புள்ள பார்க்க போறேன் ஐயா என்ன நான் புள்ள பார்க்க போறேன் நான் புள்ள பார்க்க போறேன் ஆமா அவர்கிட்ட போனா அவ புள்ள பிறக்கும் நான் சொல்ற வைத்தியத்துக்கு தம்பிடே புள்ள பார்க்க போறேன் நான் வரியா அவன் கூட்டி போறான் ஏமா ஏமா அத 3 கோட்டை எடுத்தாந்து நல்லா உடைச்சு உள்ள இருக்க முடியாத பயிர் எடுத்துக்கணும்
உள்ள இருக்க பயிர். வெள்ளை வெளியான்னு இருக்கும் பயிர். சரி, அந்த பயிரை எடுத்துக்கணும். எடுத்து அது கூட ஒரு காகில வெள்ளத்தை வச்சுக்கணும். 3 கொட்டைக்கு 1/4 கிலோ வெல்லம். ஆமா சரி ஐயா, காகில வெள்ளம் வச்சுக்கிறியா? 1 கிலோ கூட வச்சுக்கிறேன் நானு. பணமானா ரொம்ப வச்சீங்கன்னா புள்ளிக்கு அப்படியே அப்படி வெள்ளை வெள்ளமா கழியும். அப்படியா? சரி, கொஞ்சமா கொஞ்சமா ஒரு காகிலா வச்சுக்கிறியா? அதுல பாதி கூட வச்சுக்கிறேன். எனக்கு ஃபுல்லா ஆம்பளை பிள்ளை வேணும். ஆமா, அத நல்லா போட்டு நல்லா குழப்பணும். அது நல்லா முடிச்சு 3 உண்டி ஆக்கி 3 உருண்டை. ஆமா சரி, 3 உண்டி ஆக்கி ஆக்கி. முத உண்டை எடுக்கிறிய, எடுத்து கையில எடுத்துக்கணும். கிழக்கு பக்கமா திரும்பி. கிழக்கு பக்கமா திரும்பி. ஆமா, சூரிய நாராயணா நாராயணா 12 வருஷம் ஒரு மாமாங்கமா எனக்கு பிள்ளை ஒரு மாமா ஆகவே பிள்ளை இல்லாத காரணம் இப்ப புள்ள பிறக்க போகுது. புள்ள பிறக்க போகுது அப்படி சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்யணும். ஆமா, சரியா? முத உண்டை போட்டே உடனே முத வண்டி எடுத்து போட்டுடணும். ஆமா, சரி, சொந்த பந்தத்துக்கு பூரா ஆள் அனுப்பும். ஏன் சிரிக்கிறீங்க? ஏன்னா ஆமா. புள்ள பேக்க பாரு. காசிமாபுரி பட்டணத்துல நீண்ட நாளா புள்ள இல்லாத போய்விட்டது. இந்த புள்ள பறிய மகிழ்ச்சியான செய்தி ஒரு சொந்த பந்தத்துக்கு போறாதுக்கு ஆள் சொல்லணும். சரி, சொல்லி 2வது உண்ட கையில எடுத்த உடனே ஏம்மா, எங்கெங்க உனக்கு முக்கியமான சொந்தக்காரர் தாய் வீடு அவங்களுக்கு எல்லாம் ஆள் அனுப்பிச்சிடணும். சரி, நான் இப்பயே ஆளு போற வழியில பார்த்துக்குவான் கூப்பிட்டு. ஆமா, இந்த மாதிரி போன். ஆமா, உங்க தாய் வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சிடுறியா? சரி, 3வது உண்டை எடுக்கிறியா? என்னமோ எடுத்து சின்ன மோளம் பெரிய மோளத்துக்கு அனுப்பிச்சிடணும் ஆளு. ஏன்னு கேளுமா, காசிமாவரி பட்டணத்துல இது வரைக்கும் ஒரு மாமாங்கமா புள்ள இல்லாத போய்விட்டது. ஆமா, இந்த புள்ள போன மகிழ்ச்சியான செய்தி நாட்டு மக்கள் பறைசாற்றுவாங்க. சரி, ஆமா, பறைசாற்றணும். ஆமா, என் புள்ள ஒரே ஒரு புள்ள. ஆமா, அப்பெல்லாம் அந்த ஜாதி சமெல்லாம் கிடைச்சதோ கிடைக்கலாம் நேருபுறமா ஓடி வருவாங்க. நீ என்ன பண்ணுவ? ஒரு பாக்ஸ் வெள்ளை பாக்ஸ் இருக்கும். புள்ள பிறந்தா கீழே போட மாட்டாங்கம்மா. தம்பி ஆம்பளை புள்ள பிறக்க போகுது எனக்கு. ஆமா ஆமா, ஒரு வெள்ளை பாக்ஸ்ல நீ உள்ள படுத்துக்கணும். உங்க சாதி சமெல்லாம் சுத்திர வருவாங்க. நீ அவங்கள கண்ணு மூச்சே பார்க்க கூடாது. கண்ணை இருக்க முடியும் பாத்தீங்கன்னா உனக்கு புள்ள அந்த உண்டையில லொடாக்கு புள்ள தானா பட்டாக்கு. 3 உருண்டியில் லொடாக்கு புள்ள பட்டாக்கு. அப்படியா? ஆமா, ஆம்பளை பிள்ளையா? யாரு கேட்கணும்? இந்த பாரு, வேணும்தான் நூல்ல பைத்தியக்காரர் இருக்கிறாரு. பைத்தியக்காரன் ஓடிட்டு மெண்டல். அவனை கேட்டுப்பாரு. அந்த ஆள் தான் சொல்றாரு. ஐயா, அவர் பேசி எங்க போறாங்க? ஏதா பவள கோட்டையில சொன்னாங்க. புள்ளைய பிறக்காம நாய். அந்த அம்மாவுக்கு என்ன இல்ல? அந்த அம்மாவுக்கு என்ன இல்ல? புள்ள இல்லாத ஒரு பூமி கேட்டா போற போய் சேர்த்த மாட்டா. வேணும்னா இவளுக்கு ஒரு உண்டு குருமா. ஆண்டாண்டு தோறும் 5 ஆண்டு மாண்டார் வருவாரோ அந்த மாநிலத்தில். இல்லையா? எழுதாத பிள்ளை அழுதாலும் பிறகாது. இல்லையா? யார் எந்தெந்த விதிக்கு வந்தமோ அதை அனுபவிச்சு ஆகணும். அதனாலே ஆண்டவனை வேண்டி கொடுத்தாய் பாவி என்னை ஏற்படைத்தாய் பட முடியாது கொடுத்தாய். நாராயணா நாராயணா கோவிந்தாவுன் வயிற்று ஜீவன் கோடியே கோவிந்தாவுன் வயிற்று ஜீவன் கோடியே கோவிந்தாவுன் வயிற்று ஜீவன் கோடியே பொய் புண்ணாடுறோம் கொடுக்கும் தந்தை கூட்டம் இருந்தாடியே உவகையால் ஆடி பொருள் தேடியே உவகையால் ஆடி பொருள் தேடியே விதி முடிந்த பின்னே அவன் பிரிப்பான் முடியாதன பாடி தெய்வமில்லை தந்தவிட பாவி என்னை ஏற்படுத்தா படமுடியாது கொடுத்தா பாவி என்னை ஏற்படுத்தா படமுடியாது கொடுத்தா. பாடிஞாயர் மாடு மேய்த்த பரம்பொருள் பாடி ஓடு மேய்த்த பரம்பொருள் பாடிஞாயர் மாடு மேய்த்த பரம்பொருள்
பெண்களுக்கு அண்ணன் செய்த கைகளுக்கு அன்பு செய்த பெண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளதில்லை என் மகளே உன்னை விட்டு போவதற்கு உள்ளதில்லை என் மகளே அம்மன் சர்வசக்தி உலகநாயகி ஆதிபராசக்தி காஞ்சிகாமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி மேல்மருத்தில் ஓம் சக்தி மேல் மலையில் நாங்காலருவி. இந்த கிராமத்திலே முத்துமகமாரி அம்மனுடைய பாத்திருக்கும் கையிலே பிறந்த அரிகரசுதன் இன்று விழாக்குளம் கொடுத்து அப்படிக்காக முப்புசையும் கொடுத்து என் குலதெய்வமா இருக்குமே அரிகரசுதன் ஐயனாரப்பனுக்காக இன்று விழாக்குளம். ஆமா அப்பன் ஐயனாரப்பனுடைய பாத்திருக்கும் அப்பன் அருளையும் மகாதேவனுடைய அருளை பெற்ற இந்த மாபெரும் சபை ஐயனாரப்பன் அது அந்த கூத்து வைத்து இந்த பெருமை அடைமொழியான கீர்த்தி பெருமையான இந்த குடும்பத்தார் அனைத்து உலகளுக்கும் ஊராட்சி தலைவர் உபதலைவர் நாட்டாண்மை கோவில் தர்மகர்த்தா ஊர் பொதுமக்கள் அனைத்து அன்புகளுக்கும் இந்த கம்பெனி அது விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சி மாவட்டம் இது அகரம் சிக்கனவாண்டி வட்டத்தை சேர்ந்த விழுப்புரம் மாவட்டம். இந்த கம்பெனி அதோ சித்தாமரை சேர்ந்த சண்முகம் ஐயா கனிமூர்த்தி உரிமையாளர் இந்த கம்பெனி உரிமையாளர் அது கனிமூர்த்தி ஐயா மீண்டும் அது சண்முகம் ஐயா இருக்குள்ள அனைத்து நாடகாசிரியர் இன்னும் காலம் சென்ற சண்முக நாடகாசி. ஆமா அனைத்து அன்புகளுக்கும் ஓடான மன்னர் இருந்தார் அப்படி என் மன்னர் இருந்தால் மனைவி நீராக நம்ம கொண்டாடி ரெண்டு வாழை மரம் ஒரு வாழை மரமா? உங்க அம்மா எங்க அம்மா, உங்க அம்மா எங்க அம்மா, உங்க அக்கா எங்க அக்கா, உங்க அக்கா எங்க அக்கா, உங்க ஆயா எங்க ஆயா, உங்க ஆயா எங்க ஆயா, உன் பாப்பா என் பாப்பா, உன் பாப்பா என் பாப்பா, உன் முன்னாடி என் முன்னாடி. நான் வந்து குனிஞ்சு கும்பிடுறேன். குனிஞ்சு கும்பிடுறேன். அம்மா வாழ்வா மணிலே Yeah.
உங்களை பார்த்த வந்து இல்லையா? என் பாதத்தில் வந்தாய் அல்லவா? உண்மை. அருகர சூதன் ஐயன் ஆளுடைய ஆசி பெற்று ஆசி பெற்று அம்மனுடைய ஆசி பெற்று உண்மை உண்மை நீடு மொழி கால வாழ்வா எழுதுரு மிக்க நன்றி மாறி. ஒரு பார்த்து வராச்சு. ஒன்றின நீலாவதி ஆமா காண வேண்டும். உங்கள் பாத சேர்வை காண வேண்டும். ஆமா. அப்படி என்று அடுத்த காரணம் இருக்கிறது. அடுத்த காரணம் தானே காரணம் ஓதுவில்லை ஐயா. என்ன சமாச்சாரம்? இதானே இச்சாதி ராஜபட்டு இருந்தவரை உன்னாங்க அழைச்சா சேர்த்து ஏங்க இச்சாதி ராஜபட்டு இருந்தவரை ஆமா தாதிமாரை விடுத்து பிடித்து அழைத்த சமாச்சாரம் கேட்டார் அல்லவா? உண்மை உண்மை. எதற்காக உன் நடத்தேன் என்றால் ஏன் சுவாமி? காசிமா நகரிலே ஆமா 32 படி சிம்மாதனத்தை விட விட 6 அடி சிம்மாதனத்தை அதிகை கொண்டு கொண்டு நல்ல முறையோடு ஆமாங்க ஆட்சி செய்து வந்தோம். ஆமா 12 வருஷமாக ஆமாங்க ஏதோ ஒரு குறையும் இல்லாமல் ஆண்டு வந்தோம். ஆண்டு வந்தோம். மக்களுக்கு நல்ல முறையோடு செய்து வந்தோம். உண்மை உண்மை. ஆனால் இருந்தாலும் இன்றைய தினத்திலே இந்த தினம் இன்றைய தினத்திலே இந்த தினத்திலே எனக்கு மன வருத்தமாக ஆகிவிட்டது. என்ன காரணம் என்றால் என்ன காரணம்? இந்த செங்கோலை செங்கோலை இந்த காசிமாபுரி பட்டணத்தை ஆமாங்க ஆள்வதற்கு ஒரு ஆண் சந்தானம் இல்லையே. அப்படி என்று மன சஞ்சலத்தோடு அழுது புலம்பிக் கொண்டு இருக்கின்றேன். அதுக்கு நீ என்ன வார்த்தை சொல்ல போற பெண் நீலாவதி? உன்னை விட அதிகமான விஷயத்துல நான் இருக்கேன். ஆமா பெண்கள் மற்ற இடத்த போய் சொல்லி அழுவா. ஆமா ஒரு ஆடவர் ஆடிட்ட போய் சொல்லி அழுவாங்க. அப்படின்ற உனக்கு நான் பிள்ளையாகவும் எனக்கு நீ பிள்ளையாகவும் நாம் ஆண்டாண்டு தோறும் அழுது 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 நம் சத்துதாத்து போச்சு. ஆமா கண்ணீர் இருந்த நீர் அத்தனை வச்சு போச்சு இல்லையா? 12 வருடம் ஓர் மாமாங்கம். சரி பிள்ளை இல்லாத காரணம் அதோ போராட பிள்ளை இல்லாத மரணி அதோ போராட பிள்ளை இல்லாத மரணி. இவ கையில எதவானாலும் பலிக்காது. பாத்துட்டு எங்க வெற்றியாக அதனால நான் இந்த நாள் ஒரு யோஜனை செய்திருக்கின்றேன். என்ன சுவாமி? என்ன யோஜனை என்றால் கைலாயம் சார வேண்டும். கைலாயம் சார்ந்து கைலாசவாசனை குறித்து அரிதாக தபங்கள் செய்து என்னுடைய குறை குற்றங்களை சொல்லி உண்மை ஒரு வரம் வாங்கி வர போகிறேன். அதனால கைலாயம் செல்வதற்கு தடையா இல்லையா அப்படி எல்லாம் ஒண்ணு கேட்பது இல்லை. பெற்றால் பிள்ளை வர வாங்கணும். நமக்கு பிள்ளை வரம் இல்லை என்றால் பிள்ளை கிடைக்காத இந்த மரடி நான் இந்த பூமியில இருக்க மாட்டேன். நீ அங்கே உன்னுடைய பிறவியை உன்னுடைய அங்கே மாற்றிக் கொள்ள வேண்டும். நீ வரவில்லை என்றால் நான் இங்கே மாற்றிக் கொள்வேன். சரி இருந்தாலும் கைலாயம் சார போலாமா? கைலாயம் பண்ணலாதீங்க. ராஜமாபுரி வந்து விட்டோம். ஆமா அரணே கண்டா
யானை முதல் இரும்புக்கடை 8088 ஜீவபதங்களுக்கு சில்லா கூட எலி கொத்த போறீங்க. ஆமா கல்லுக்கு இருக்க முடியாத தேரைக்கும் ஆஹா. கற்பத்திற்கு முடியாத சிசுவுக்கும் படியளக்க முடியாத பரம கடவுள்ற ஆமா இந்த தினத்திலே ஆஹா. அவசர கோலத்தோடு வந்திருக்கிறேன். ஆமா ஏனென்றால் காசிமாபுரி ஆள முடியாத பக்தன் பக்தன் என்னையே கோரி தவம் இருக்கின்றான் ஆமா இல்லையா? ஆ. யார் யார் எப்பொருள் கேட்டாலும் தடையில்லாமல் கொடுப்பதுடைய வழக்கம். ஆஹா. அதனால் இந்த தினத்திலே ஆ. அது காசிராஜனை பார்க்கலாம் என்ற நோக்கத்தோடு வந்திருக்கிறேன். அப்படியா நீ தேடிய பொருள் ஆண்டவன் வந்திருக்கிறேன். வந்துட்டீங்களா? ஆ. வந்துட்டீங்களா? ஆமா இந்த உலகமெல்லாம் பணியாளக்கும் ஆண்டவரே தோழி, ஆண்டவரே இந்த காசி மன்னனுடைய செய்கின்ற தவத்துக்கு வந்தாய் அல்லவா? முந்தைய முதலாக உன் பாதத்திலே வணங்கினேன். எழுதுறேன் எழுதுறேன் அப்பன் வந்துவிட்டாரு என்று சொல்லி என் பாதத்தை செவித்தபடியால் என்னைக்கு மகராஜனாக வந்திருக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறேன். உங்களை தேடி நான் எதற்காக வழிவந்தேன்? அதற்காக இந்த காசிமாபுரியிலே காசிமாபுரி பட்டணத்தில் ஏதோ ஒரு குறையும் இல்லாமல் இதுவரை வாழ்ந்து வந்தோம். இப்போது எங்களுக்கு மனக்குறையா இருக்கின்றது. என்ன மனக்குறை? அது என்ன குறை என்றால் என்னுடைய காசிபா ராஜனுக்கும் என் மனைவியா இருக்க முடியாத லீலாவதிக்கும் 12 வருஷமாக ஒரு பூச்சா புழு ஒரு குழந்தையே கிடையாது. அதனால இந்த நாட்டை காசிமாபுரி பட்டணத்தை ஆள்வதற்கு ஒரு ஆண் சந்தானம் வேண்டும். அதனால எங்களுக்கு ஒரு வர வேண்டும் சுவாமி. அப்படியா? என்னை கோரி வந்து விட்டாய். அதனால கொடுக்கிறேன் என்ற கல்வியிடத்திலே கொடுக்கிறானால் புசித்த உடனே கண்டிப்பாக நீ கேட்க முடியாது ஆண் சன்னாதம் கண்டிப்பாக உண்டு. கொடுத்தால் கண்டிப்பாக நீ கேட்க முடியாது ஆண் குழந்தை கண்டிப்பா என்னுடைய அருளால் கிடைக்கும். நல்லது சுவாமி. புறப்படி அத கையில் அங்க செல்லுமே கையெல்லாம் கைலாயம் சார்ந்து கைலாய பெருமானை கண்டு கனியாவது வாங்கி கொண்டு வந்தேன். என் மனம் பிள்ளை வர வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு விடைபெற்று போனீங்க. என்ன சமாச்சாரம்? கைலாய சென்றேன். கைலாசபரம் என கண்டு ஒரு கனி ஆனது கொடுத்தார்.
எலுமிச்சங்கனி அனுப்படுத்திருக்கின்றார். சரி. இந்த கனியை நீ சாப்பிட்டால் உங்களுக்கு ஆண் சந்தானம் இருக்கும் என்று கைலாச பெருமான் சொன்னார். அதனால இந்த கனியை நீயே சாப்பிட வேண்டும். போடும்போது நல்லா போடுகிறாள். பத்து வெத்தலையும் போட்டு 4 கொண்டை பாக்க போட்டு நல்லா கசகசன்னு பெண்ணு புழுங்கி இறவாத்து போட்டு ஒரு பெருமுக்கா முக்குடி புள்ள போகுது. அருகால் மேல உட்காரக்கூடாது, தூணு மேல உட்காரக்கூடாது சொன்னேன். கேக்குறீங்களாடி மேல போய் அருகால் மேல இறங்கினு காலாடுறீங்க. புள்ளத்தால பெற்றா போச்சு நான் என்ன பண்ணுவேன்? நாளைக்கு 4 தோல்ல 7 புல்லுல நீ டிக்கெட் வாங்கிட்டு போயிடுவேன். பாட்டி பாட்டி எனக்கு குழந்தை பிறந்துடுச்சா? ஏன்டி பொண்ணு கண்ணுக்கு இல்ல பாட்டி, கண்ணு மட்டும் புள்ளி காட்டி பாப்போம். பாட்டி எனக்கு தூக்க சொல்றியா? அவனை
பெரியம்மா. என்ன அடி புள்ள பெருகு ஆஹா. நான் புள்ள கண்ணு தெரியாத கூட ஆயா. நான் பார்த்து சொல்லுவேன். பாட்டியை நல்லா அணைக்க முடியலையே பாட்டி. ஏன் நீ இரு உன் புள்ளி பாப்போம். என் பொண்ண நீலாவதி கேள்வியா? எனக்கு கண்ணு தெரியல நினைக்கிறியா? நான் கரெக்டா கையாலே தடு பார்த்து சொல்லுவேன். எப்படி சொல்லுவ? ஒரு கொச்சுங்குடிமா இருந்தா ஆம்பளை புள்ள, ஆம்பளை புள்ள. சிமிட்டு தரையாட்ட மாயமா இருந்தா பொம்பளை புள்ள. இதான் நான் கண்டுபிடிச்சிக்கிறது ஏமாட்டியா? ஆமா, கண்ணு தெரியலனாலும் தடை பார்த்து சொல்லுவேன். இது கொச்சுங்குடிமா தான் அங்குது ஆம்பளை பையன். ஆம்பளை நல்ல முளக்கா எனக்கு கொஞ்சம் வச்சுக்கிறா. பிள்ளைகள் விட்டான். இந்த பிள்ளை என்னுடைய செய்தி எப்படி உங்களுக்கு உங்க தேங்காய்ல முடியாது. நீலாவதிக்கு இத ஒரு ஆண் குழந்தை. இந்த காசிமாபுரியை ராஜமாபுரியை ஆள்வதற்கு ஆஹா. குழந்தை இல்லைன்னு சென்று ஆண் சந்தா. கைலாயம் சென்று ஆமா. வர்ணம் வாங்கினது சந்தோஷமா இருக்குது. ஆஹா. ஆண் சந்தா. நமக்கு அழகான ஒரு ஆண்பில் கட்டிருக்கான். அவ்வளவுதான் நான் ஆமா பண்ணுவேன். இத பாருங்க. இந்த கெட்டிக்காரன் மட்டும் போய் ஒத்தடா. கெட்டிக்காரன் மட்டும் போய் மாமா வரலாம், மாமா வரலாம், மாமா வரலாம். மாமனை உதடா. லீலாவதி அப்படியே இந்த குழந்தையை நம்முடைய அரண்மனை வைத்துக் கொண்டே இரு. உண்மை. இந்த குழந்தை பிறந்த நேரத்தை ஆமா. இந்த காசி மாநகரிலே ஒரு புறத்திலே நம்மளுடைய அந்தனார் தெருவு இருக்கின்றது. ஆமா. என்னது அந்தனர். அந்தனர் யாரு? பிராமணர். பிராமண ஐயர் இருக்கின்றார்கள். ஆமா. அந்த ஐயரை கொண்டு வந்து இந்த குழந்தை பிறந்த நேரம் பிறந்த நேரம் நல்ல நேரமா ஆஹா. அல்லது கட்ட நேரமா கெட்ட நேரமா? இந்த காசிமாபுரி எப்படி இருக்கும் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். பார்க்கலாம். அதனால பொண்டாட்டியை விட்டு வீடு 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 வீடா எல்லாரும் சிமிட்டு வளர்க்க சொல்லு. ஏன் முன்னாடி ஆமா. ஆமா சரி. எல்லாரும் ஏய், அதனால நம்ம அந்த போய் செல்லி சிக்கிட்டு ஓடு. ஐயா. எங்கானும் ஏண்டா சுப்பு, சாமி. ஏண்டா குடுக்கிற எங்கானும் எங்கானும் ஐயா நரசிம்ம. யார் விட்டு என்ன திதி கொடுக்கணும்? நரசிம்ம. ஏண்டா ஓத்தாளுக்கு திதி கொடுக்கணுமா? ஆமா, எங்க ஆத்தாளுக்கு தான் முதல்ல இப்ப சீத்தி கொடுக்கணும். என்னடா என்னடா ஏண்டா கூட்டிருக்க? ஐயா, எங்களை காணும் முருட்டாக காசிமாபுரி காசிமா பூரியா? பூரி இல்ல போண்டா. காசிமாவை. காசிமாபுரி காசி மன்னன். ஆமா, அவருக்கோ ஒரு ஆண் சந்தானம் பிறந்திருக்கிறார். ஆண் குழந்தையா? ஆமா. பிறந்திருக்கானா? அந்த குழந்தை அவளுக்கு என்ன பண்ணணும் நானு? அவளுக்கு திதி கொடுக்கணும். என்ன குழந்தை ஆகுது ஐயா? அவளுக்கு பேர் வைக்கணும். பேசணும் எடுப்போம் பையன். ஏற்கனவே எடுபட்டு போய் தான் இருக்குது. இந்த காசி மன்னனுக்கு பிறந்த குழந்தை ஆமா, நல்ல நேரத்திலே பிறந்திருக்கிறதா? அதற்கு பேர் வைக்க வேண்டும். சாஸ்திரம் கணித்தான் பார்த்து சொல்லணும். சாஸ்திரம் பார்க்க வேண்டும். அதனால உனக்கே நான் தான் பார்த்து சொன்னேன். யாருக்கு எனக்கு? அம்மாளுக்கு நீண்ட நாளா புள்ள கிடையாது. நான் சாஸ்திரம் பார்த்து ஓத்தால போன பாடு நீ பிறந்த. ஆத்தால ஓத்தாளுக்கு சாஸ்திரம் நான் பார்த்து கணிதம் பண்ணேன்டா. அதுக்கு பார்த்தா நீ பிறந்த. ஆமா. நீ சாதாரண ஆளு கிடையாது. ஆமா, அருணாவரத்து ராஜேந்திரன்ல சாதாரண ஆளு. ஆமா. போகட்டும். பாருங்க சென்று வா. ஆகட்டும். இந்த காசிமாபுரியிலே வெகு நாளாக குழந்தை இல்லாமல் இப்போது ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றது. அந்த குழந்தையை குழந்தை பிறந்த நேரத்தை பார்த்து ஜாதகம் எப்படி இருக்கு சொல்ல. எங்கானோ சாதகம் பாக்கணுமா? கணிதம் பண்றேன். ஆமா. யாரு? சித்தாமூர் சண்முக கம்பெனி. அதுல மாணிக்கம் கணக்கு 9 கோட்டு. 9 கோட்டரா? ஏன் சாமி? இது எந்த கணக்கு பார்க்காதீங்க. ஓ, எந்த கணக்கு பார்க்கணும்? ஜாதகத்தை பாருங்க. ஜாதகம் ஜாதகம். ஆமா. எங்கானோ யாராச்சும் இருக்காங்களா ஆளு? இங்க யாரும் கிடையாது. பூரா வேலிக்கா தங்கி அடித்தான். ஏன்னா
இந்த புள்ள பிறந்திருக்கிற யோகம், ஆமா, இந்த திதி, ஆ, அந்த நாழிகை, நாழிகை, அந்த நட்சத்திரம், ஆமா, அது எப்படி இருக்குன்னு சொன்னா, எப்படி? இந்த பிள்ளை பிறந்த நாயகி ஆஹா. எங்க அந்த குலத்துக்கே ஆவாது. அடேங்கப்பா, ஆமாண்டா, அப்படியா? ஆ, ஆ, இந்த குழந்தை பிறந்த நேரம் ஆமா, எங்கள் அந்த குலத்துக்கே ஆகாது. புறாம தெரியுங்க. ஆமா, அதனால நான் என்ன சொல்றேன், ஜாதகத்தை அப்படி ரிவேஸ் திருப்புறேன். யாருன்னா சொல்ற பாடுறா பையா, நான் எங்கேயும் சொல்ல மாட்டேன். அதனும் டீகல்ல போய் சொல்லுங்க. என் பயிரை எடுத்துவாள். ஓஹோ, என் பயிரை அவள் எடுத்துவா, யார்ட்டும் சொல்லாதே. அதனால இந்த ரிவேஸ் அடிச்சு நான் என்ன பண்ற பாக்குறியா? ஓஹோ, இந்த குழந்தை பிறந்த நாயகம் எப்படி இருக்கு தெரியுமா? இது மாலை போட்டு பிறந்ததினா மல்லிகைக்கு ஆகாதப்பா. நாள் கழித்து ஒரு குழந்தை பிறந்திருக்குது. இந்த குழந்தை பிறந்த நட்சத்திரம், நாழிகை, திதி இதெல்லாம் கணிதம் பண்ணி பார்க்க முடியாத நேரத்திலே எப்படி இருக்குது? மாலை போட்டு பிறந்திருக்குது. இது ஒரு மாளிகைக்கு ஆகாது. சசிமண்ணா, இது கொடி போட்டு பிறந்ததினா கொடி போட்டு பிறந்தபடியால் சரி, உன் கோத்திரத்துக்கு ஆகாது. நான் சாஸ்திரம் கணிதம் உள்ளதை நான் சொல்லிவிட்டேன். அந்த குழந்தை வச்சிருப்பதும் வச்சு இல்லாம இருப்பதும் உன்னுடைய இஷ்டம். என்னுடைய கணிதம் பாடம் ஒரு வீணா ஆகாது. என்ன பண்ணுது? ஒரு பக்கம் பத்திக்கிட்டு எரியுது. மாளிகை, மாளிகை, மாளிகை. ஐயோ, குழந்தை இருக்கிற வரைக்கும் 12 வருஷம் குழந்தை இல்லாமல் சிவனார் அருளே பிறந்தனால நல்லா இருக்கும் பார்த்தேனே. நான் என்ன பண்ணுவேன், ஜாதகத்தில் உள்ளபடி நான் சொல்றேன். மாலை போட்டு இவாளுக்கு என்ன தெரியும்? ஜாதகம் கணிதம் இவ பண்ணுவார். பிள்ளை வச்சிருப்பதும் அவளை கொண்டு போய் விடுவதும் உன்னுடைய இஷ்டம். மாலை பேட்டு பிறந்தனாலே மன்னனுக்கு ஆகாது. கொடி சுற்றி பிறந்தனாலே கோத்திரத்துக்கு ஆகாது. 7 கோத்திரம் தாங்கும். அப்படி சொல்லனாலே இந்த குழந்தையை என்ன பண்ணா, இந்த குழந்தையை பரிகாரம் ஒரு தங்க தாமல் தட்டுல வச்சு கானகத்துல கொண்டு போய் யாருக்கும் தெரியாமல் ஒரு வீர மரத்தடியில இந்த பிள்ளை தெரியாத ரகசியமா வச்சிரு. நான் வைக்கணுமா? ஆமா, காவலாளி யாரும் தேவையில்லை, காவலாளியோடு போகலாம். சரி, அதனால இந்த ஒரு தங்க தாமல் தட்டுல கொண்டு போய் இந்த குழந்தைய ஒரு வீர மரத்தில் அடியில வச்சிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த குழந்தை எங்கேயாச்சும் பிழைத்துக் கொள்ளுவான். ஆமா, அது அங்க போனாலும் போகட்டும், ஜாதி எல்லாம் போனாலும் போகட்டும். ஆமா, நான் வரட்டுமா? ஏண்டா ஒத்தாளுக்கு தீதி கொடுக்கட்டுமா? நம் நாட்டிலே இருக்கிற நம் பிள்ளை பிறந்த நேரம் சரியா அப்படின்னு கேட்ட போது என் பிள்ளை எந்த நேரத்தில் பிறந்திருக்கான் சார்? சொன்னது சொல்லவா? சொல்லுங்க. சொல்லவா? ஆண்டவா, 12 வருஷமா குழந்தை இல்லாம இப்ப பிறந்ததுனாலே இந்த மாலை சுற்றி பிறந்திருக்குதா இந்த குழந்தை? கொடி சுற்றி பிறந்திருக்கிறான நம்மளுடைய கோத்தர் அழியும் என்று
மாளிகையே அழுதுவிடும் என்று அந்தனர் சொல்லிவிட்டார். இந்த குழந்தையை உயிரோட வைத்திருப்பப்படாது. அதனால் உயிரை மாற்ற வேண்டும். இந்த பையனை கூட இந்த காஞ்சிபுரம் பெற்றெடுத்து ஆட்சி செய்து வந்தும் வெகு நாட்கள் கோயில் கிடையாது, போகாத டாக்டர் கிடையாது. ஸ்கேன் போட்டு பார்த்தாங்க, ஊசி போட்டு கடகள் போட்டு விட்டுக்கிறோம் இல்லையா. எனக்கு என்னுடைய ஆண்டவர் பிள்ளையாகவும், என்னுடைய ஆண்டவருக்கு நான் பிள்ளையாகவும் இருந்து கைலாய பையா சிவபெருமானுடைய அருளாலே எங்களுக்கு பிள்ளை பிறந்தும் இந்த பிள்ளை போய்விட்டது. அம்மாவுக்கு ஒரு கொல்லி வைக்கும் கூட உடைக்கணும் கடைசி முறையிலே இருந்த உடனே திதி கொடுப்பான், எள்ளும் தண்ணீர் ஏற்பான் அப்படின்னு எவ்வளவு ஆசையா இருந்தாலும் பிள்ளையும் நமக்கு குடும்பம் இல்லாத போச்சு. கொடுத்த தெய்வம் பருத்தி கொண்டு போகுதே நடா பண்றது பாவம். அந்த ஐயர் பண்ண வேலை இந்த அம்மாவுக்கு அந்த கறி அந்த ஐயர் பையனுக்கு வரக்கூடாதா? அவனுக்கு வந்துடும். இந்த பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? உண்மை நந்தா வழக்கிலே காட்டாயத்திலே கொண்டு போய் முடியாது. தரமாட்டேன் ஒண்ணு முடியாது. என் மனைவியிடம் குழந்தையை கொண்டு போய் காட்டகத்திலே கொண்டுவிட வேண்டும் என்று சொல்லவும் நமக்கு குழந்தை முக்கியம். காசிமா நகரிலே ஏதோ ஒரு குறையும் இல்லாமல் வாழ்ந்து வந்த மக்கள் வரைக்கும் இது நாள் வரையில் இனிமேலும் நாட்டு மக்களுக்கு குறை வரக்கூடாது. அதே வண்ணமாக இது வரையில் எப்படி வாழ்ந்து இருந்தாலும் இந்த அதனூர் மாநகரிலே இனி வரையில் இதுக்கு பிறகும் நல்ல முறையாக இருக்க வேண்டும். நமக்கு முக்கியம். அதனால இந்த குழந்தையை தங்க தாம்பத்தத்தை வைத்து காட்டுக்கு போலாமா? காட்டுக்கு அப்பா காவலாரி அது தெரியுது பாத்தியா? வீர மரம் ஒரு புத்தாங்கன்று நல்லா கேட்கணும். வீர மரம் அழகான ஒரு புத்தாங்கன்று இங்க வைத்து விட்டால் பாம்பு கடிச்சு இருந்தாலும் இறக்கட்டும், இல்ல கரடி புலி சிங்கம் மிருகத்தாலே இருந்தாலும் இருக்கட்டும். அதனால இந்த குழந்தையை இந்த வீர மரத்து அடியிலே வைக்க வேண்டும்.
குழந்தைய பிடுங்கி ஆமா காட்டகம் சொல்லும்படியான காட்டகத்திலே இந்த குழந்தையை தங்கள் தாப்பத்திலே வைத்திருக்கின்ற நேரத்திலே ஆமா அத பார்த்தனியா ஆமா கோளரிப்பு பட்டணம் கோளரிப்பு பட்டணம் ஆமா கோளரிப்பு பட்டணத்தை வாழ முடியாது மாநில சின்ன தர்மராஜா அந்த மத்த இலக்கம்